عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபையை கொண்டு 11வது தராவியுடைய தொழுது நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தராவிய தொழுகையில் 13வது ஜுஸுடைய நடுப்பகுதியில் தொடங்கப்பட்டு 13வது ஜுஸ் முடிக்கப்பட்டு 14வது ஜுஸுடைய நடுப்பகுதி வரை வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சூரா அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய நாலு சூரா கிட்டத்தட்ட ஓதப்பட்டது. முதலாவதாக சூரா அர்-ராத் 13வது சூறாக தொடங்கப்பட்டு சூரா அர்-ராத் முழுவதுமாக முடிக்கப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 43 வசனங்கள். அடுத்ததாக 14வது சூரா சூரா இப்ராஹிம். சூரா இப்ராஹிமில் கிட்டத்தட்ட 52 வசனங்கள். அதற்கு அடுத்ததாக சூரா அல் ஹிஜ்ர் 15வது சூரா சூரா அல் ஹிஜ்ர், இதில் 99 வசனங்கள். அடுத்ததாக குர்ஆனுடைய வரிசையில் 16வது சூறா பதிவாகிறது சூரா அன் நஹல். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 வசனம், கிட்டத்தட்ட 254 வசனங்கள் இன்றைய 1.25 மணி நேரத்தில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசியாக நாம் நேற்றைய தினம் சூரா அல் யூனுஸும் சூரா அல் ஹூத் இந்த 2 சூறாக்களுடைய சில படிப்பினை பற்றி நாம் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து குர்ஆனுடைய வரிசையில் 12வது சூறாவாக பதிவாகிறது சூரா அல் யூசுப். அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரா அல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பற்றி முழுவதுமாக பேசப்படுகிறது. எனவே இதற்கு சூரா அல் யூசுப் கூறப்படுகிறது. சூரா அல் யூசுப் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வே சொல்கிறான், அஹ்ஸன் அல் கஸஸ், இது சிறந்த வரலாறு என்று இறைவன் சொல்கிறான். குர்ஆனில் 25 நபிமார்கள் பற்றி பேசப்படுகிறது. அந்த நபிமார்களை தாண்டி பழைய வரலாறுகள் நிறைய எக்கச்சக்கமாக பேசப்படுகிறது. எந்த வரலாறு இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவில் வரக்கூடிய எந்த வரலாறு இருந்தாலும் சரி, வரலாறு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அஹ்ஸன் அல் கஸஸ், சிறந்த வரலாறு என்று சொல்லி இறைவனை சொல்லி காண்பிக்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்திற்கு. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்புரை குர்ஆனில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு சிறந்த வரலாறு. சிறந்த வரலாறு எந்த அடிப்படையில்? நிறைய படிப்பினை. ஒரு மனிதன் எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அவ்வளவு ஆழமான படிப்பினைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுடைய ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே சூரா அல் யூசுப் இது எப்போது இறங்குகிறது என்பதை பார்க்கும் பொழுது இது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். இப்படி இருக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபத்துல்லாவுடைய செவுத்தில் சாய்ந்தவாறு ரசூலா உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. காபத்துல்லாவுடைய செவுத்தில் சாய்ந்தவாறு ரசூலா உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு கவலையில் இருக்காங்க. என்ன கவலை? அதாவது இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக எதிர்ப்பு நிறைய வருகிறது. அந்த எதிர்ப்பெல்லாம் தூரத்து நபர்கள், முகம் தெரியாத நபர்கள், வேறொரு நபர்கள், 3வது நபர்கள் யார் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை எதிர்ப்பதற்கு ரொம்ப முதல் சஃபில் இந்த தாவாவை எதிர்ப்பதற்கு மும்முரமாக இருப்பது யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவுகள், மிகவும் நெருங்கிய உறவு. அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு சச்சா அடிப்படையில் வர வேண்டும். அப்துல்லா பின் உமையா யார் வேண்டும்? அவனும் சொந்தத்தில் தான் வர வேண்டும். இப்படி ஷாபா எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய காஃபிர்கள், எந்த காஃபிர்கள் எல்லாம் அவர்கள் குஃபரை இறந்து விட்டார்களோ, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய பெரிய எதிரிகளாக இருந்தார்களோ, இவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சொந்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு வகையில் மிகவும் நெருங்கிய சொந்தம். அதில் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா வீட்டு சொந்தம். இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாவாவை, என்னை எதிர்ப்பவர்கள் என்னுடைய நெருங்கிய சொந்தமாக இருக்கிறார்களே என்ற இந்த கவலை இருக்கிறது. இந்த சொந்தத்தினால் உறவுகள் மூலியமா வரக்கூடிய இந்த பிரச்சனை, அந்த கவலை ஒரு ஆணிற்கு மிகவும் ஆழமாக இருக்கும். அது மிகவும் கடுமையானது. இந்த கவலையில் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுடைய செவுத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா அல் யூசுஃபுடைய அத்தியாயங்களை கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் யூசுஃபை இறக்குகிறான். சூரத்துல் யூசுஃபை இறக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய செய்தி சொல்கிறான். நபியே, நீங்களும் ஒரு நபி, நீங்களும் இறை செய்தியை சொல்லிக்கிறீர்கள், ஏகத்துவத்தை சொல்லுவீர்கள். இது சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம் தான் உங்களை எதிர்க்கிறார்கள், இது கவலை இருக்கிறது. உங்களை போன்ற ஒரு நபியும் வாழ்ந்தார். அந்த நபி கடுமையான சோதனை சந்தித்தார். அந்த நபியும் அவருடைய நெருங்கிய சொந்தத்திலிருந்து எதிர்ப்புகளை சந்தித்தார். அவரும் உங்களை போன்று வாழ்ந்தார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி சொந்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள், இப்படி சொந்தத்தால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நபியை பற்றி பேசுவதுதான் சூரா அல் யூசுப். இந்த சூரா அல் யூசுப் மூலியமாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆறுதல். நீங்கள் எப்படி என்று சொன்னால் உங்கள் முன்னால் இருக்க ஒரு நபியும் இப்படிதான் இருந்தார் சொல்லி ஒரு ஆறுதலாக இறக்கப்பட்டதுதான் இந்த சூரா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கையில் சூரா யூசுஃபை பற்றி முழுவதுமாக பேசுவது என்பது அது பல மணி நேரங்கள் எடுக்கும். நமக்கு தேவையான இந்த சூரா யூசுஃபுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரா யூசுஃபுடைய வசனங்களை எப்படி எடுத்து வரா என்று பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறார்கள், பருவம் அடையாத சின்ன பிள்ளை. இப்படி இருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு,
அவர்கள் சொல்கிறார்கள், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. அவருடைய தந்தை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அத்தா ஒரு நபி, இவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறார்கள். அப்பொழுது அத்தாவோட சொல்கிறார்கள், இன்னி ராய்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ வல் கமர் ராய்தும் லி சாஜிதீன். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை சொல்லி காண்பிக்கிறார்கள். மொத்தமாக சூரால் யூசுஃபை பார்க்கும் பொழுது சூரால் யூசுஃபில் 4 கனவுகள் சொல்லப்படும். 4 கனவுகள் சொல்லப்படும். அந்த 4 கனவுகளுடைய விளக்கமும் சூரால் யூசுஃபிலே இருக்கும். அதில் முதலாவது கனவு சொல்லப்பட்டது யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு என்னது, 11 நட்சத்திரம் பார்க்கிறார்கள், ஒரு சூரியன் ஒரு சந்திரன். இதெல்லாம் 11 நட்சத்திரம், ஒரு சூரியன் ஒரு சந்திரன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்வது போன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்வது போன்று ஒரு கனவை காண்கிறார்கள். இந்த கனவை காலை எந்திரித்த பிறகு அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காண்பிக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, நபி என்ற அடிப்படையில் அவர்கள் கனவுடைய விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். நிறைய நபிமாருக்கு அல்லாஹ் இந்த அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பான், கனவுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு திறமை அல்லாஹ் கொடுத்திருப்பான். எல்லாமே நுபுவத்துடைய அடிப்படையில் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த கனவை பற்றி சொல்லும் பொழுது இந்த கனவுடைய விளக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்து விட்டது. அது என்ன நமக்கு தெரியும், பிற்காலத்தில் இவருடைய சகோதரர்கள், இவருடைய அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், உம்மா, இவர்கள் எல்லோருமே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்வார்கள். பிற்காலத்தில் கடைசியில் இவர்கள் உண்மையில் செய்யக்கூடிய சஜிதா தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கனவில் சிறிய வயதில் காட்டப்பட்டிருக்கும். நம்முடைய ஷரியத்துக்கு தான் ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு சஜிதா செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஷரியத்தில் இந்த ரசூலுல்லாஹ் நபியான பிறகு அந்த விஷயம் என்பது ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு சஜிதா செய்வது தடுக்கப்பட்டு விட்டது. அப்படியே செய்வதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமா நான் ஏவி இருப்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் சட்டம் கிடையாது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த ஷரியத்தில் நபிமாருடைய வரலாறு பார்க்கும் பொழுது மரியாதை அடிப்படையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சஜிதா செய்யலாம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது. அதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குமாருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை எடுக்கிறான். இது என்ன? இது இபாதத்துடைய சஜிதா கிடையாது, இது மரியாதை செலுத்துவதற்கான சஜிதா. இது அவருடைய காலத்தில் ஹலாலாக இருந்தது. இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவில் காட்டப்பட்டு அவருடைய குடும்பமே அவரை சஜிதா செய்வது போன்று. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளக்கம் எல்லாம் தெரியாது. ஆனா அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் நன்றாக தெரியும், இது என்ன விளக்கம் என்று சொல்லி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அருமையாக சொல்கிறார்கள், லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதி, உன்னுடைய பெரிய பெரிய சகோதரர்கள் எல்லாம் இருக்கார்கள், யாரிடத்திலும் இதோட விளக்கத்தை எல்லாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி கனவெல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. என்ன ஷைத்தானில் இன்சானே அதுவும் முபீன், ஷைத்தான் இருக்கிறானே அவன் மனிதருக்கு மிகவும் அதாவது வலிக்கேடை அதிகமாக உண்டாக்கக்கூடியவன், மனிதனை மிக ஈஸியாக வலிக்கேடை உண்டாக்குவான் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அட்வைஸ் செய்கிறார்கள். இதில் என்ன செய்தி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 மனைவி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவி. முதல் திருமணம் செய்கிறார்கள். முதல் திருமணம் மூலியமாக 10 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 10 ஆண் பிள்ளைகள் நல்ல திடமாக ஒரு நல்ல வாலிபலாக இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் நடக்கிறது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த இன்னொரு மனைவி மூலியமாக 2 ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். முதலாவது மூத்த மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது புன்யாமின் என்று சொல்லக்கூடிய 2வது ஆண் மகன். ஆக மொத்தம் 2 மனைவிகள் மூலியமாக, ஒரு மனைவி மூலியமாக 10 ஆண் பிள்ளைகள், 2வது மனைவி மூலியமாக 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2வது மனைவியுடைய மூத்த பிள்ளை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது சம்பவம் என்னவென்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்களோ, எப்பொழுது வளர்கிறார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வளர்தல், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகு, இதெல்லாம் பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக மனம் செல்கிறது. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அதிகமாக செல்லம் காண்பிப்பதன் காரணமாக மீதி இன்னொரு மனைவி மூலியமாக இந்த 10 சகோதரர் இருக்கிறார்களே, இந்த 10 சகோதரர் மத்தியில் பொறாமை ஏற்படுகிறது, இந்த கடுமையான பொறாமை. ஆனால் இவரின் மத்தியில் ஏற்படக்கூடிய பொறாமை தந்தைக்கு அழகாக தெரிகிறது. எனவே இந்த கனவு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய இந்த கனவை பற்றி சகோதரர் மத்தியில் சொன்னால் இது பிரச்சனை உண்டாக்கும் என்பதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமாக தடுத்துவதற்காக இந்த கனவை பற்றி யார் இடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்கள், ஒரு தந்தையும் தாண்டி ஒரு நபியுடைய செயல், ஒரு நபி தந்தையாக இருக்கக்கூடிய அந்தஸ்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தையில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரத்தில் நீ எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்ததாக சொல்லி காண்பிக்கிறார்கள், ஷைத்தான் வலிக்கேடை உண்டாக்குவான், அதாவது பிரச்சனை உருவாக்குவது என்பது அந்த சகோதரர்கள் தான். ஆனால் ஒரு தந்தையாக இருக்கும் பொழுது இன்னொரு சகோதர மத்தியில் சண்டையும் உருவாக்கக்கூடாது, அந்த பார்ஷியாலிட்டி அதுவும் காண்பிக்கூடாது. அதே சமயம் சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். எனவே சகோதர மத்தியில் சொல்லாதே, ஷைத்தான் நுழைந்து விடுவான். எவ்வளவு அழகாக அவர்கள் பேசி எடுத்து போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது தந்தை என்ற அந்தஸ்தில் அந்த பிள்ளை மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு அழகாக ஹிக்மத்தாக பேசக்கூடிய ஒரு வரி என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தம் இந்த விஷயம் கடந்து போகிறது. கடந்து போன பிறகு சில வரலாறு அடிப்படையில் பார்க்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருப்பதன் காரணமாக இந்த கனவை அதாவது உளறி விடுகிறார்கள், சொல்லி விடுவார் என்று சொல்லி சில வரலாறு அடிப்படையிலும் இருக்கிறது. ஆக மொத்தம் இது எப்படி வெளியே தெரிந்த பிறகு இந்த 10 சகோதரர் இருக்கிறார்கள். இந்த 10 சகோதரர்கள் ஒரு கடுமையான தினந்தோறும் அந்த பொறாமை, அந்த வெறுப்பு அதிகமாகிறது. அவர்கள் சொல்கிறார்கள்,
நம்முடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிற்று, ஒரு மகன் மீது அதிகமா பாசம் செலுத்துகிறார்கள். வனஹ்னு உஸ்பா, நம்ம பெரிய திடமான வாலிபராக இருக்கிறோம், நம்மை கண்டு கொள்வதில்லை, இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்த பிறகு அவர்கள் ஒரு மஷரா செய்கிறார்கள். உக்துலு யூசுப், யூசுஃபை கொலை செய்து விடலாம், யூசுஃபை கொலை செய்து விடலாம் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒன்று சேரும் பொழுது அந்த 10 சகோதரருடைய மூத்த மகன் இருப்பானே, அவர் சொல்கிறார்கள், இல்லை அப்படியெல்லாம் வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஒரு கிணத்தில் போட்டு விடலாம், வழிபோக்கர்கள் யாரா வந்தால் கிணத்திலிருந்து எடுத்து செல்வார் என்று சொல்லி மூத்த மகன் சொல்லி காண்பிக்கிறார். அன்பிற்குரிய சகோதரரே, இது ஒரு மிகப்பெரிய படிப்பினை. என்ன தெரியுமா, நம்மை எதிர்க்கக்கூடிய கூட்டம் எங்க இருந்தாலும் சரி, அது உறவிலோ வெளியோ உலகத்தில் எந்த மூலையில் நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஹ்லாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மை காப்பாற்றுறதுக்கு ஒரு நபரை அங்க வைப்பான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொதுவான ஒரு சுன்னா. நம்மை எதிர்ப்பவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, எதிர்ப்பு என்று சொன்னால் எதில் வேணாலும் எதிர்ப்பு, தீனில் எதிர்ப்பு, வியாபாரம் எதிர்ப்பு, உறவு எதிர்ப்பு, எந்த எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அந்த எதிர்ப்பு அநியாயமான எதிர்ப்பு இருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்றுவதற்கு அந்த எதிர்ப்பிலே ஒரு கூட்டத்தை வைப்பான். இந்த சகோதரர் எல்லாம் பிளான் செய்து கொலை செய்யலாம், அவருடைய பொறாமை உச்சகட்டத்தில் இருக்கிறது, பொறாமை உச்சகட்டத்தில் கொலை செய்யலாம் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள். அதில் அவர்கள் மத்தியில ஒரு சொல்கிறான், கொலையெல்லாம் வேண்டாம், என்ன இருந்தாலும் சகோதரன் நம்ம என்ன செய்யலாம், கிணத்தில் வீசி விடலாம் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த முடிவுதான் மஷூராவில், அதாவது பேசப்பட்டு இந்த முடிவுதான் கடைசி மெயினான முடிவாக அமைக்கப்படுகிறது. எனவே எப்படியாவது யூசுஃபை கூட்டு வந்து கிணத்தில் வீசி விடலாம் என்று சொல்லி ஒன்று கூடுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசுகிறார்கள். பேசி முடித்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் விடுறது போது கிடையாது, ஆனால் எப்படியோ பேசி 10 பேர் கேட்கும் பொழுது தவிர்க்க முடியாது என்ற அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விடுகிறார்கள். விட்ட பிறகு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விளையாட எடுத்து செல்கிறோம் என்று சொல்லி பொய் சொல்லி காட்டில் எடுத்து சென்று இவர்கள் இருக்கக்கூடியது பலஸ்தீனுடைய பார்டரில் வாழ்ந்தவர்கள், இவரெல்லாம் பலஸ்தீனோட பார்டரில் கிராமத்தில் வாழக்கூடியவர்கள். அந்த கிராமத்திலிருந்து வெளியே போய் காட்டில் இருக்கும்போது என்ன செய்கிறார்கள், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கழட்டுகிறார்கள். கலட்டி அங்கு இருக்கக்கூடிய வயாபத்துல் ஜுப், கைவிடப்பட்ட ஒரு கிணறு, யூஸ் பண்ணக்கூடிய கிணறு கிடையாது, கைவிடப்பட்ட ஒரு கிணறு. இது நடக்கக்கூடிய சம்பவம் வரலாறு பார்க்கும்போது இது வெயில் காலம். வெயில் காலம் என்றால் கிணத்து தண்ணி இருக்குமா, இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது வாடி போன ஆள் இல்லாத கிணத்தில் தூக்கி அப்படி வீசி விடுகிறார்கள். ஒரு நபியாக பிற்காலத்தில் மிகப்பெரிய இடத்தில் வரக்கூடிய இந்த நபி சகோதரர் மூலியமாக தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒரு உறவு மூலியமா வரக்கூடிய உச்சகட்ட சோதனை இதுதான் அன்பிற்குரிய சோதனை. அப்படி இருக்கும் பொழுது தூக்கி வீசப்படுகிறார்கள். தூக்கி வீசப்பட்ட பிறகு அந்த சட்டை இருக்கிறது, இப்ப அத்தாக்கு தான் ப்ரூஃப் வேணுமே, ப்ரூஃபுக்காக அந்த சட்டை இருக்கிறது, சட்டையில் வழியில் ஒரு ஆடு இருக்கிறது, அந்த ஆட்டை வெட்டுகிறார்கள், வெட்டி அந்த ரத்தத்தை இந்த சட்டையில் பூசுகிறார்கள். பூசிக்கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, இஷாவுடைய நேரத்தில் அத்தாவிடத்தில் அவர்கள் வந்தார்கள், எபுக்குன் அழுது கொண்டே, பொய்யான, அது முதலை கண்ணீர் சொல்வார்கள், அதாவது பொய்யான அழுகை. இந்த பொய்யான அழுகை இஷாவுடைய நேரத்தில் வருகிறார்கள். இஷாவுடைய நேரத்தில் ஏன் வந்தார்கள், அதற்கும் தஃசீர் இருக்கிறது. இஷாவுடைய நேரத்திலேயே வந்தார் என்று சொன்னால் காலை நேரத்தில் வந்தால் அவருடைய அந்த முகமெல்லாம் பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் தவறு செய்வோன் எப்படி செய்தாலும் சரி, ஏதாவது சின்ன க்ளூ விடுவது என்பது இது இயற்கை. எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டாலும் சரி, சின்ன க்ளூ கொடுப்பது இது அந்த ஏமாற்றக்கூடிய காலனுடைய ஒரு பொதுவான ஒரு வழக்கு இது. அப்படி இருக்கும் காலை நேரத்தில் சென்றால் அந்த வெயிலோ அந்த வெளிச்சமோ நம்முடைய முகத்தை காட்டிவிடும். எனவே அந்த காலத்தில் லைட்டும் கிடையாது. எனவே இஷாவுடைய நேரத்தில் இருந்தால் இருட்டு இருக்கும். இருட்டில் நாம் எது சொன்னாலும் அத்தா ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி இஷாவுடன் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நாமெல்லாம் ரன்னிங் ரேஸ் விளையாடி கொண்டிருந்தோம். நஸ்தபிக், நாங்கள் ரன்னிங் ரேஸ் விளையாடி கொண்டிருந்தோம். யூசுப் ஓட மாட்டார் என்பதற்காக எங்களுடைய லக்கேஜ் எல்லாம் இருக்குமே, லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வைத்து யூசுஃபை பாதுகாப்பதற்காக வைத்து நாங்கள் ஓரமாக ஓடி, அதாவது ரன்னிங் ரேஸ் விளையாடி கொண்டிருந்தோம். திடீரென்று எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஓனாய் வந்து சாப்பிட்டு விட்டது, ஓனார் வந்து யூசுஃபை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த பயம் ஆரம்பத்தில் அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது, ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று சொல்லி. ஆனால் எப்படி பேசி அழைத்து சென்றார்கள். ஆனால் இவர்கள் உண்மையில் அந்த பொய்யை தான் எடுத்து வருகிறார்கள். அத்தா என்ன பொய் பயந்தார்களோ அதே பொய்யை எடுத்து வந்து ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அதுக்கு ஆதாரம் என்ன, சட்டையில் காய்ந்த ரத்தம் இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சட்டை பார்த்தவுடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், சட்டையில் ரத்தம் இருக்கு ஆனால் சட்டை கிளியவில்லை. சட்டையில் ரத்தம் இருக்கு ஆனால் சட்டை கிளியவில்லை. அது ஓனாய் சட்டை கழட்டி சாப்பிடுவது அப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது சாப்பிடுவதா இருந்தால் முதலில் அந்த சட்டை தான் கிளிய வேண்டும், இதுதான் லாஜிக். ஆனால் அந்த சட்டை கிளியவில்லை, ஆனால் அதில் ரத்தம் இருக்கிறது. எனவே இதில் ஏதோ ஏமாற்றம் இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் தரப்பில் இவர்கள் சொல்லப்படுகிறது. அந்த நபுவத் மூலியமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த சகோதரி ஏதோ மறைக்கிறார் என்று சொல்லி. ஆனாலும்
இன்னமா அஷ்கு பஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். நீங்கள் மறைக்கிறீர்கள் என்னுடைய அருமை மிகவும் நான் விரும்பக்கூடிய பிள்ளை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள், ஆனால் இதோட கவலை அல்லாஹ்விடத்தில் மட்டும் நான் முறையிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கவலையான அழுது கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது கிட்டத்தட்ட 20 அல்லது 30 ஆண்டுகள் தொடர்கிறது. ஒரு பிள்ளைக்காக அவர்கள் கவலையாக அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிட்டு பிரார்த்தக்கூடிய அந்த சம்பவங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 25 அல்லது 30 வருடங்கள் நடக்குது. அதற்கு பின்னால் தான் திருப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது, ஆனால் என்ன ஆயிட்டு தெரியாது, ஏதோ ஒன்று என்னுடைய பிள்ளைக்கு ஆயிற்று என்ற கவலையில் அல்லாஹ் திருப்பி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவர் என்ன செய்கிறார்கள், அழுது கொண்டே கவலையோடு என்ன செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். இதெல்லாம் உலமாக்கள் சட்டம் எடுப்பார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நினைத்தும் பல வருடங்கள் கவலைப்படுவது தவறில்லை என்று சொல்வார்கள். வீட்டில் இழந்து விட்டார்கள், குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டது, இந்த இழப்பிற்காக அழுவதோ அல்லது கவலைப்படுவதோ பல வருடம் இருந்தாலும் தவறு கிடையாது. ஆனால் கண்டிஷன் என்ன, ஷர்த் கண்டிஷன் என்னன்னு சொன்னால் அந்த கவலை அல்லாஹ்விற்கு எதிரான கவலையாக இருந்து விடக்கூடாது. கவலை இருக்கலாம், போயிடுச்சு என்ற கவலை இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் இப்படி செய்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் மீது தவறான எண்ணம் வந்து விடக்கூடாது. இந்த தவறான எண்ணம் வந்து விட்டால் தான் குஃப்ர் எடுத்து போயிடும். எனவே கவலை என்பது நீண்டிருக்கலாம், அல்லாஹ் மீது தவறான எண்ணம் வந்து கூடக்கூடாது என்பதை இந்த இடத்தில் சொல்வார்கள். அன்பிற்கு சபை, இதற்கு பின்புதான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறது. அதற்கு பின்னால் கிணத்தில் போடப்படுகிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படியோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்து உள்ளே வச்சு அந்த இருட்டிலே வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாக்கிறான். பாதுகாத்த பிறகு அவர் இந்த சகோதரி என்ன பிளான் செய்தார்களோ அதே போன்ற ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. ஒரு வியாபார கூட்டம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை உள்ளே இருந்து எடுக்கிறார்கள். எடுத்த பிறகு யா புஷ்ரா ஹாதா குலாம், ஒரு குழந்தை உள்ளே இருக்கு என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தை எடுக்கிறார்கள். இந்த வியாபார கூட்டம் பல பல ரொம்ப பெரிய டிராவலில் சுத்தி கடைசியில் போக வேண்டியது அவருடைய டெஸ்டினேஷன் மிஸ்ர். இந்த எகிப்து நாம் சொல்லுவோமே அந்த மிஸ்ர் தான் அவருடைய கடைசி டார்கெட். அங்கு செல்லக்கூடிய வழியில் தான் இந்த கிணத்தை பார்க்கிறார்கள். தண்ணீர் எடுக்கலாம் பார்க்கும் பொழுது அங்கிருந்து உள்ளே அந்த பக்கெட்டை எடுக்கும் பொழுது உள்ளே பார்த்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு தண்ணீர் எடுக்கக்கூடிய பக்கெட் உள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கான்னு சொன்னால் எவ்வளவு சின்ன பிள்ளையாக இருந்திருப்பார்கள். அவ்வளவு சின்ன பிள்ளை இறக்கம் இல்லாமல் தூக்கி வீசினார்கள். பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கப்படுகிறது. அவர்கள் எங்கு செல்வார்களோ அந்த மிஸ்ருடைய மார்க்கத்தில் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டு அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வித்தார்கள் சொற்பமான விலைகளுக்கு. எவ்வளவு என்று சொன்னால் கை விரல்களால் எண்ணக்கூடிய அளவுக்கு சில்லறைக்கு வித்து விட்டார்கள். மாதூதான் கையில் எத்தனை விரை? 10 விரல். 10 சில்லறைக்குள்ளே எவ்வளவு நாணயம் அடங்குமோ அந்த நாணயத்துக்கு வித்து விட்டார்கள். சீப்பாக வித்தார்கள். அதுல எந்த லாபம் பார்க்க முடியாது. சீப்பாக வித்து விட்டார்கள். அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பெரிய விஷயமா பார்க்கவில்லை, சீப்பாக வித்து விட்டார்கள். வகானு ஃபீஹி மின ஸாஹிதீன், மிகப்பெரிய விலைக்கெல்லாம் விற்கவில்லை என்று சொல்லி இறைவன் குர்ஆன் பேசுகிறான். இப்படி இருக்கும் பொழுது யாருக்கு வித்தார் என்று பார்க்கும் பொழுது அன்னைக்கு அந்த வியாபார அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சீசனுடைய நாள். மிகப்பெரிய சீசனுடைய நாள் என்று சொன்னால் அந்நாளில் அந்த மன்னராட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பவர்கள் தான் அந்த பஜாருக்கு வருவார்கள். சீசனுடைய நாள் புது புது சரக்குகள் வரும். இந்த புது புது நல்ல சரக்குகளை வாங்குவதற்கு அந்த மன்னராட்சியில் கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் வருவார்கள். அப்படி இருக்கும் வரக்கூடியதான் இம்ராத்துல் அசீஸ், அதாவது அந்த மிஸ்ருடைய நாடு இருக்குது. மிஸ்ர் நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்டர், பொருளாதார நிபுணர் என்று சொல்லுவோமே, அந்த பொருளாதார நிபுணர் அந்த 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 ஆட்சியில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பெரிய போஸ்டில் இருப்பவர். அவர் தான் கணக்கு வழக்கு, மொத்த நாட்டுடைய கணக்கு வழக்கு தான் இவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். அப்படி அழைப்பவர் தான் அசீசுல் மலிக், இந்த மிஸ்ர் நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்டர். இவரும் அவருடைய மனைவியும் வருகிறார்கள். இவரும் ஒரு மனைவி வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, அல்லாஹ் பொதுவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பென்ன, இந்த உலக சமுதாயத்தில் எவ்வளவு மனிதர் இருந்தாலும் சரி, ஆண் பெண்கள் எல்லாரும் ஒன்று கலந்தாலும் அந்த மனித குலத்துடைய பாதி அழகை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த அந்த தீதார் பார்த்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கன்னஹு ஷத்ருல் ஹுஸ்ன், மனித சமுதாயத்தில பாதி அழகு அவருடைய முகத்தில் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனித குலத்துடைய பாதி அழகு ஒரு நபருடைய உடலில் இருக்கு என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு அழகான ஒரு நபராக இருப்பார். சின்ன பிள்ளை வேற. இப்படி இருக்கையில் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தவுடன் அவள் என்ன செய்கிறார்கள், இந்த பைனான்சியல் மினிஸ்டரும் அவருடைய மனைவியும் அவர் பேசி வாங்கி விடுகிறார்கள். அந்த நபர் சொல்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கட்டங்களை கொண்டு போகிறான். இந்த பைனான்சியல் மினிஸ்டர் அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, எவ்வளவு பணக்காரா இருப்பார், மன்னர் சபையில் எவ்வளவு உயர்ந்த நபர், அவருக்கு பிள்ளை கிடையாது. அவருக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாத காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை போடுகிறான். இவர்கள் எல்லோரும் சிலை வணங்கிகள் தான், யாரும் முஸ்லிமும் கிடையாது, இவர் மத்தியில் தீனும் கிடையாது, எல்லோரும் சிலை வணங்கிகள். அந்த சிலை வணங்கிகள் மத்தியில் உள்ளத்தில் அல்லாஹ் மிக அழகிய ஒரு செய்தியை போடுகிறான். அந்த அசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் பைனான்சியல் மினிஸ்டர் ஆசைப்படுகிறது, நமக்கு பிள்ளை கிடையாது, எனவே இந்த குழந்தை நம்முடைய பிள்ளை போன்று வளர்க்கலாம், எனவே அக்ரிமி மஸ்வா, ஒய்ஃப் இடத்தில் சொல்கிறார் மரியாடுதலும்
மரியாதையுடன் இவரை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் வைஃப் இடத்தில் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு அடிமையாக வாங்கப்பட்டு பிள்ளையாக மாளிகையில் அந்த மன்னராட்சி எல்லா விஷயத்தையும் பார்த்து சிறப்பான சங்கையான ஒரு நபராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, கடைசியாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்கிறார்கள். அதே மாளிகையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபத்தை அடைந்த பிறகு நுபுவத் நபி பட்டம் கொடுக்கப்படுகிறது, நபியாக்கப்படுகிறார்கள். எப்படியெல்லாம் ஹிக்மத்தாக செயல்படுமோ அவ்வளவு ஹிக்மத்தாக செயல்படுகிறார்கள். நல்ல ஒரு திடமான ஒரு வாலிப வயசில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு நாள் இவர்களை யார் வளர்த்தார்களோ, வளர்ப்பு தாயாக இருந்தார்களே அந்த அசீசுல் மிஸ்ர் ஃபைனான்சியல் மினிஸ்டருடைய மனைவி, இவர்கள் தானே எடுத்து வளர்க்கிறார்கள். வளர்ப்பு தாய் கொண்டுதானே வர வேண்டும். இந்த வளர்ப்பு தாய் என்ன செய்கிறார்கள், ஒரு நாள் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில், இதெல்லாம் மாளிகை உள்ளே நடக்கிறது, இவர் பொறுப்பில் இருப்பதன் காரணமாக மாளிகை உள்ளேயே இவருடைய வீடு இருக்கும். எனவே யாரும் இல்லாத நேரத்தில் வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக், அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், வீட்டிற்குரிய எல்லா கதவிலும் பூட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறுக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறுக்கு அழைக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த வருஷம் வரை இன்னொரு பிள்ளையாக இன்னொரு அடிமையாக தான் இந்த பெண்ணையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இப்படிப்பட்ட தவறுக்கு அழைத்தார்கள். கதவுகளை எல்லாம், ஒரு கதவு கிடையாது, குர்ஆன் சொல்லுது அபுவாப், பல கதவுகளை அடைத்து தவறுக்கு அழைக்கிறார்கள். தவறுக்கு அழைத்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இன்ன ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய ஓனர் இருக்கிறார், உங்களுடைய கணவர் என்னை மரியாதையுடன் வளர்த்திருக்கிறார், இந்த தவறுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். கதவை உடைத்து வெளியே செல்கிறார்கள். ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், இந்த கிரிமினல் கேசஸ் எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள், தவறு செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளவு மாஸ்டர் மைண்ட், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் சரி, அவர்கள் சின்ன ஒரு க்ளூ, ஒரு சின்ன அறிகுறை விட்டு சென்று விடுவார்கள். இது மனிதனுடைய பொதுவான ஒரு மடமைத்தன்மை. இப்படி இருக்கையில் அவர்கள், அந்த பெண்மணிக்கு யோசனை இல்லை இந்த நேரத்தில் கணவன் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி யோசனை இல்லை. ஆனால் வழக்கமாக வரக்கூடிய நேரம் தான். இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி செல்கிறார்கள். ஓடும் பொழுது அந்த பெண்மணி பின் சட்டை பிடித்து இழுக்கிறார்கள். பின் சட்டை பிடித்து இழுக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சட்டை கூட கண்டுக்காமல் அவர் ஓடுகிறார்கள். சட்டை கிழிந்து விட்டது. எனவே கதவை உடைத்து இப்படி கீழே விழுகிறார்கள். வாசப்படியில் பார்க்கும் பொழுது அசீசுல் மிஸ்ர், அந்த ஃபைனான்சியல் மினிஸ்டர், அந்த பெண்மணியுடைய கணவன் இருக்காரு, வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். யூசுப் சட்டை கிழிந்த நிலையில் அவர்கள் வந்து விழுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரி, பெண்மணியுடைய நாடகம் ஆரம்பிக்கிறது. காலத் மா ஜஸா உமன் ஆராத் பி அஹ்லிக சூஅன் இல்லா யுஸ்னா வஅதாபுன் அலீம். அவருடைய கணவரிடத்தில் கத்தி கூச்சலாடி சொல்கிறார்கள், நம்முடைய வீட்டாரிடத்தில் இவன் வந்து தவறாக செய்கிறான், இவனை என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? உடனே நாடகமாக்கி விட்டார்கள். இந்த நாடகத்தை கண்டு அந்த இடத்தில் சபை ஒன்று கூட்டப்படுகிறது. சபை ஒன்று கூட்ட பிறகு, இது பெரிய கேஸ் என்பதற்காக மிகப்பெரிய சபை கிடையாது, சில எண்ணக்கூடிய மெயினான நபர்கள் மட்டும் வைத்து சபை ஒன்று கூட்டப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கிறது. ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அவருடைய அந்த குழுவிலிருந்து ஒரு நபர் வந்து ஒரு அழகான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். இதில் யூசுப் தவறு செய்தாரா, இந்த பெண்மணி தவறு செய்தாரா, இதை பார்ப்பதற்காக யூசுஃபுடைய சட்டையை பார்ப்போம். யூசுஃபுடைய முன் சட்டை கிழிந்திருந்தால் இந்த யூசுப் தான் தவறு செய்திருப்பார். ஒருவேளை யூசுஃபுடைய பின் சட்டை கிழிந்திருந்தது சொன்னால் அதை இழுத்தது அந்த பெண்மணி தான் தவறு செய்திருப்பார் என்று சொல்லி அந்த சட்டை ஒரு ஆதாரமாக வைக்கப்படுகிறது. சட்டை பார்க்கப்படுகிறது, அதாவது அவருடைய பின் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மலிக்குல், அந்த அசீசுல் மிஸ்ர் ஃபைனான்சியல் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவர் சொல்லி காண்பிக்கிறார், யூசுப் ஆரியதான், யூசுஃபே நீங்கள் இதில் விட்டு விலகி விடுங்கள், நீங்கள் விலகி விடுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அஹ்லாக், அவருடைய சிந்தனை எல்லாருமே இவருக்கு தெரியும், இவரான வளர்த்தார், இவருக்கு தெரியும் நிரபராதி என்று தெரியும். ஆரிதான் ஹதா, நீங்கள் விட்டு விலகுங்கள், நீங்கள் விட்டு விலகுங்கள். வஸ்தக்ஃபிரி லி தம்பி, வைஃபை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் பல விதமாக இருக்குது. அல்லாஹ் எடுத்து தேட வேண்டுமா அல்லது திருந்த வேண்டுமா என்று சொல்லி பல விதமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த தவறை திருத்த வேண்டும், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி இந்த ஃபைனான்சியல் மினிஸ்டர் அவருடைய மனைவிக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். சொல்லி காண்பித்த பிறகு அன்பிற்குரிய சௌரி, இந்த விஷயம் இருக்கிறது, இது நடந்தது எல்லாருடைய கண் பார்வை கிடையாது, ஒரு சின்ன குழுவாக தான் நடந்தது. பெரிய மன்னருக்கும் இதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் மனிதனுடைய இயல்பு என்ன, சீக்கிரட்டை உள்ள வைக்க முடியாது. இது மனிதனுடைய பொதுவான ஒரு இயல்பு. அது எவ்வளவுதான் நடக்க முயற்சி செய்தாலும் சரி, இது பெரிய சீக்கிரம் என்று சொன்னால் அதை தான் முதலில் வெளியே மனிதன் உடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறான். அந்த மிஸ்ருடைய மாளிகையிலிருந்து செய்தி வெளியே செல்கிறது. வெளியே சென்ற பிறகு ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசிக்கிறார்கள், யூசுப் உள்ளே இருந்தார், யூசுஃபை வளர்க்க என்று எடுத்து சென்று இந்த ஃபைனான்சியல் மினிஸ்டருடைய மனைவி தவறான விஷயம் ஈடுபட்டு விட்டார் என்று சொல்லி வெளியே நியூஸ் பயங்கரமாக பரவுகிறது. எப்பவுமே நல்ல செய்தியோட கெட்ட செய்தி தான் மிக ஈஸியாக பரவிவிடும். இந்த அடிப்படையில் எல்லாரும் கேட்ட பின்பு இந்த பெண்மணி இருக்கிறார்களே, இந்த பெண்மணிக்கு உள்ளே வந்து ஒரு, அதாவது கடுமையான ஒரு எரிச்சல், என்னை பற்றி இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்கள், மிஸ்ர் நாட்டுடைய எல்லா பெண்மணிகளும், மிஸ்ர் நாட்டுடைய எல்லா பெண்மணிகள், எந்த பெண்மணிகள் வீட்டு வரை இந்த விஷயம் சென்றதோ எல்லா பெண்மணிகளும் அரச சபைக்கு அழைக்கிறார்கள். அரச சபைக்கு அழைத்து ஒரு பெரிய மஜ்லிஸ்,
பெரிய டைனிங் டேபிள், எல்லோரும் 2 பக்கமாக உட்கார வைக்கப்படுகிறது. எல்லா பெண்கள், வெறும் பெண்கள் தான், ஆண்கள் யாரும் கிடையாது, எல்லா பெண்களுடைய கையில் ஒரு பழமும் ஒரு கத்தியும் கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டு பிறகு இந்த பழத்தை வெட்டுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, பழத்தை வெட்டும் பொழுது சரியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல ஆடையை கொடுத்து இந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், யார் இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் பெண்மணி தவறு செய்தார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்களுக்கு மத்தியில் டைனிங் டேபிள் நடக்க வைக்கிறார்கள். டைனிங் டேபிள் நடக்க வைக்கிறார்கள். நிர்பந்தமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை பார்த்து, கன்னஹு ஷத்ருல் ஹுஸ்ன், மனித குலத்துடைய பாதி அழகு ஒரு உடல் இருக்கிறது, இதை பார்த்து பழத்தை வெட்டும் பொழுதே அந்த பழத்தை வெட்டி விட்டுமா என்று தெரியாமல் அவருடைய கையை வெட்டி கொண்டார்கள். அவ்வளவு ஆழமான சிந்தனை பார்த்து கொண்டிருக்கும் போது கையை வெட்டி விட்டார்கள். பெரும்பாலான பெண்கள் கையை வெட்டி விட்டார்கள். அந்த நேரத்தில் இவர் கையை வெட்டும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இது மனுஷனா, இது மனுஷனா அல்லது ஒரு சங்கையான ஒரு மரியாதைக்குரிய மலக்கா என்று சொல்லி பெண்கள்லாம் பேசினார்கள். மனுஷனா இது என்று சொல்லி அவர்கள் பேசும் அளவுக்கு வந்தது. குர்ஆன் நேரடியாக பேசுகிறது. அன்பிற்கிற சகோதரி, இந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிட்டு இந்த பெண்மணி பேசுகிறார்கள். இந்த பெண்மணி பேசி காண்பிக்கிறார்கள். தவறு செய்த பெண்மணி சொல்லி காண்பிக்கிறார்கள், அனராவத்துஹு யூசுப், நான் யூசுஃபை தவறுக்கு அழைத்தேன், நான் யூசுஃபை தவறுக்கு அழைத்தேன். எதுவரை ஒரு மனிதன் பாவத்தை மறைக்கிறானோ அவனுக்கு மரியாதை இருக்கும். எதுவரை அவனோட பாவத்தை அவனே வெளிப்படுத்துகிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அவனை அசிங்கப்படுத்தி விடுவான். இந்த பெண்மணி சொல்ற, அனராவத்துஹு யூசுப், நான் யூசுஃபை தவறுக்கு அழைத்தேன். ஒலையில்லம் யஃபல் மா ஆமுருஹு லயஸ்ஜுனன் வலயகூன மினஸ் சாகிரின், ஒருவேளை நான் அழைத்து யூசுப் வரமாட்டேன் என்று சொல்லி இருந்தார் என்று சொன்னால் யூசுஃபை ஒன்னு நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன், அவள் யகூன மினஸ் சாகிரின், அல்லது இழிவுபடுத்துவேன். மிஸ்ரில் முழு மனிதர் மூலியமாக வைத்து எப்படியா இழிவுபடுத்துவேன், அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பேன். நான் கூப்பிட்டால் தவறு செய்ய வேண்டும். இந்த பெண்மணி எல்லார் பெண்மணி மூலியமாக ஓப்பனாக பேசி காண்பிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இது கேட்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி வருகிறார்கள். திருப்பி வந்து சொல்கிறார்கள், தவறுக்கு அழைத்தால் செய்யவில்லை என்று சொன்னால் ஜெயிலுக்கு அனுப்பிவிர்களா? கால் அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை, நீங்கள் அழைக்கிறீங்களே இந்த தவறு, இந்த தவறுக்கு ஜெயிலே எனக்கு போதுமானது, நான் சிறையிலே இருந்து விடுவேன், ஆனால் இந்த தவறை விட எனக்கு சிறை போதுமானது, தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஓப்பனாக பேசும் பொழுது அந்த ஜெயில் தான் எனக்கு சிறந்ததா என்று சொல்லி அவர்கள் பேசும் பொழுது இந்த செய்தி மன்னருக்கு போகிறது. மன்னருக்கு போன பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில் தான் பிடிக்க என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு தவறான ஒரு விஷயம் சாடப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நான் பார்க்கும். இதெல்லாம் அந்த பெண்மணியோட பிளானில் ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் ஒல்லாலும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓப்பனாக பேசிவிட்டார்கள், எனக்கு ஜெயிலே சிறந்த என்று சொல்லும் பொழுது இவர்கள் ஜெயிலுக்கு போக தகுதியானவர் என்று சொல்லி தீர்வு வழங்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஃபஸ்தஜபனா லஹு ஃபஸஃப்னா அன்ஹு, அதாவது யூசுப் கேட்ட துவாவை நாங்கள் பதில் அளித்தோம். யூசுப் பாதுகாப்புக்கு துவா கேட்டார், அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், எங்களுடைய இஹ்லாஸான அடியார்கள் ஒருவர் யூசுப் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். எவ்வளவு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதாவது இறையச்சம் உள்ளவர் அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், யூசுப் கண்ணியமானவர் சொல்லி இருக்கலாம், யூசுப் தக்வாவில் உயர்ந்தவர் எவ்வளவு சொல்லியிருக்கலாம். இறைவன் சொல்லக்கூடிய இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், இஹ்லாஸான அடியார்களில் ஒருவர் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். என்ன தெரிகிறது, ஒரு பாவத்தை விட வேண்டும் என்பதற்காக இருந்தாலும் சரி அதிலும் இஹ்லாஸ் தேவை. ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் அதிலும் இஹ்லாஸ் தேவை. இஹ்லாஸ் என வெறும் தொழுகில் மட்டும் தானா? தொழுகும் பொழுது இஹ்லாஸும் தொழுகிறேன், நோன்பு வைக்கும் போது சஹர் நேரத்தில் இஹ்லாஸுடன் நியத் வைக்கிறேன், இது மட்டும் இஹ்லாஸா? அன்பிற்கு சொல்லி பாவம் விடுவதற்கும் இஹ்லாஸ் தேவை. போன் பார்க்கக்கூடிய அடிஷன் இருக்கிறதா? கெட்ட நண்பருடைய அடிஷன் இருக்கிறதா? சிகரெட்டோட அடிக்ஷன் இருக்கிறதா? மதுபானத்தோட அடிக்ஷன் இருக்கிறதா? எவ்வளவு தவறான விஷயங்கள் இத்தனை வருடம் நம்மளால் விட முடியாம இருக்கிறதா? அன்பிற்கு சொல்லி விடுவதற்கான ஒரு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும், அது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக பாவத்தை விடுகிறேன் என்று சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் விடுவதற்கான வழியை திறந்து விடுவான். நம்ம இடத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சினிமா பார்க்கவே கூடாது, கிரிக்கெட் இந்த ஃபுட்பால் இதெல்லாம் பார்க்கவே கூடாது, டிவியை ஒதுக்கி விட வேண்டும் என்று நான் நினைத்தாலும் சரி, கடைசியாக இருக்கக்கூடிய ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படத்தை மட்டும் பார்த்துக் கொள்கிறேன். அந்த எண்ணம் செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் மனதில் அந்த கடைசி எண்ணம் நம்மை தடுக்கிறது. இஹ்லாஸ் இல்லை, பாவம் விடுவதற்கு இஹ்லாஸ் இல்லை. பாவம் விட வேண்டும் எப்படி? அல்லாஹ்விற்காக உயிரே போனாலும் சரி, குடும்பத்தை இழந்தாலும் சரி, என்னுடைய எல்லா பொருளாதாரத்தை இழந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக தவறுகளை விடுவேன். இந்த இஹ்லாஸ் இருக்க சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் விடுவதற்கான வழி அல்லாஹ் திறந்து வைப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பத்தி பேசும்போது இறைவன் சொல்கிறான், வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா, அந்த பெண்மணி இருக்காங்களே தவறை நினைத்தார்கள், யூசுஃபும் தவறை நினைத்தார். யூசுஃபும் தவறை நினைத்தார். நபி ஆனாலும் ஒரு மனிதர், நபிதான் ஆனால் மனிதர். மனிதர் என்ற அடிப்படையில் என்ன வரும்? இறைவன் சொல்கிறான், அந்த பெண்மணி தவறை நினைத்தார்கள், யூசுஃபும் தவறை நினைத்தார்.
லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, ஆனால் நபித்துவம் இருந்த ஒரு காரணத்திற்காக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவர் கண்டதின் காரணமாக இந்த தவறை விட்டு அவர் விலகிவிட்டார். தவறே மனசில் வரவில்லை என்று சொன்னால் மலக்கு, மனிதன் என்று சொன்னால் தவறு வர வேண்டும், தவறான விஷயம் வர வேண்டும், அல்லாஹ்விற்காக அது ஒதுக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய இயல்பு, இதுதான் யூசுப் செய்தார். தவறு நினைத்தும் அல்லாஹ்விற்காக அதை ஒதுக்கினார். எனவே இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், இஹ்லாஸான அடியார்களில் ஒருவர் என்று சொல்லி அல்லாஹ் அந்த இஹ்லாஸை பாவம் விடக்கூடிய இந்த சப்ஜெக்டில் பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, இது இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக தேவையாக இருக்கிறது. குறிப்பாக ரமதானுடைய நேரம், சீர்திருத்தக்கூடிய நேரம். எவ்வளவு நிறைய பாவங்களை செய்திருக்கலாம், நிறைய விதமான தவறுகளில் ஈடுபட்டு இருக்கலாம், நிறைய விதமான தவறுகளில் புறந்து அதிலேயே புழக்கமாக இருந்திருக்கலாம். அந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அல்லாஹ்வுக்காக இஹ்லாசுடன், முழு மனதுடன், முழு உறுதி மனதுடன் இந்த ரமதானிலே அந்த தவறுகளை விட்டு வெளியே வந்து அல்லாஹ்விற்கு தூய்மையான நபர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதில் ஒரு நல்ல ஒரு கடுமையான ஒரு உறுதி இருக்க வேண்டும். யாருக்கு தெரியும், அல்லாஹ் நன்கறிந்தோன் இந்த ரமதான் முடிந்து ஈதுடைய மறுநாளே நாம் மரணித்து விடலாம். ஈதுடைய மறுநாளே கபருக்கு சென்று விடலாம். எனவே கபருக்கு செல்வதற்கு முன்னால், இறைவனை சந்திப்பதற்கு முன்னால் சுத்தமான நபர்களாக சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லப்படக்கூடிய அந்த இஹ்லாஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிறக்க வைக்க வேண்டும். இதை கேட்டமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நசீப் சுப்ஹானஹு ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும்.